ஜீசஸ் பிறந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் பூமியில வாழ்ந்திருக்காரா இல்ல இதுக்கு முன்னாடி வாழ்ந்தாரா இல்லையா அப்படிங்கறத பத்தி பைபிள்ல பார்க்கலாமா? ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு, சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா the Lord said to the Moses, அதுல என்ன இருக்குது? கடவுளுடைய வார்த்தை, the word of God. ஏன்னா மோசஸ் கடவுளை நேர்ல பார்த்ததே கிடையாது, அவருடைய வார்த்தையை தான் கேட்டாரு, அந்த வார்த்தையை தான் கடவுளா பார்த்தாரு. இப்ப மோசஸ்க்கு அடுத்து வர்ற ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். 2 சாமுவேல்ல பாத்தீங்கன்னா the Lord the God of Israel says, மோசஸ் என்னது? கடவுளுடைய வார்த்தை பேசிச்சு, அதே வார்த்தை தான் இங்க கடவுள் நின்று பேசியிருக்குது. Word of Lord spoken by Jeremiah, the word of Lord came to him. Ezekiel, the word of the Lord came to Ezekiel. Hosea, the word of the Lord that came to Hosea. இப்ப ஜோயல், the word of the Lord that came to Joel. பாருங்க, the word of the Lord given to Micaiah. இப்ப ஜக்கரியா, இதுலயும் பாத்தீங்கன்னா the word of the Lord came to the prophet Zechariah. இப்ப நம்ம பார்த்த எல்லாமே பாத்தீங்கன்னா ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். அதுலயே பாத்தீங்கன்னா தெக்க தெளிவா the word of the Lord அப்படின்னு மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. அதாவது கடவுளை பார்க்க கிடையாது, கடவுளுடைய வார்த்தை தான் பேசின்னு போட்டிருக்காங்க. இப்ப ஜீசஸ் கூட வாழ்ந்து ஜீசஸ் கூட பேசி அவர் கூட அவர் லைஃப்ல டிராவல் பண்ண ஜான் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்க்கலாமா? In the beginning was a word, the word was with God, the word was God. He was with God in the beginning. அப்புறம் பாருங்க, the word became flesh and lived for a while among us. ஜீசஸ் குறிக்குது. We have seen his glory. என்ன சொல்றாங்க நல்லா பாருங்க, அந்த வேர்ட் ஹியூமன் ஃபிளஷா மாறிச்சு, அதோட மகிமையை நாங்க கண்ணால பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க, வேற யாரோ சொல்ல கிடையாது, அவங்க கண்ணால பார்த்ததை தான் எழுதியிருக்காரு. சரி, ஓகே, இப்ப ஜீசஸ் இதுக்கு என்ன சொல்றாரு அப்படிங்கறத பாக்கலாமா? ஏன்னா நம்ம ஜான் சொல்றாங்க இல்ல இதுக்கு முன்னாடி இந்த ப்ராஃபிட்ஸ்ல சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி பாத்திருக்கோம். இப்ப ஜீசஸ் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பாக்கலாம். இந்த ரெட் கலர் இருக்குது பாத்தீங்கன்னா, இது எல்லாமே ஜீசஸ் சொன்னதான். ஜீசஸ் என்ன சொல்றான்னு பாக்கலாமா? I tell you the truth, Jesus answered, before Abraham was born, I am. இந்த I am அப்படிங்கிற வார்த்தையை பாத்தீங்கன்னா மோசஸ்ட கடவுளுடைய வார்த்தை பேசும்போது பேரு கேட்கும்போது I am அப்படிங்கறது மட்டும் குறிச்சிச்சு. அதாவது கடவுளுடைய பேரை சொன்னார், அதே பேர் தான் ஜீசஸ் இங்க சொல்லி கிளைம் பண்ற. நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மோசஸ் கடவுளை நேர்ல பார்த்தது கிடையாது, அவருடைய வார்த்தையை கேட்டாரு. அதே மாதிரிதான் நிறைய ப்ராஃபிட்ஸுமே கடவுளுடைய வார்த்தையை தான் கேட்டாங்க. மோசஸ்ட கடவுளுடைய பேர் சொல்லும் போது I am அப்படிங்கிற விஷயம் சொல்லி யூஸ் பண்ணிருக்காரு. I am அப்படிங்கிற விஷயம் கடவுளுடைய வார்த்தையை மட்டுமே குறிச்சிருந்துச்சு. ஏன்னா கடவுளை பார்க்கறதுக்கு கடவுளுடைய வார்த்தையை கடவுளா பார்த்தாங்க. இப்ப I am அப்படின்னு ஜீசஸ் சொல்றாருல, ஜீசஸ் தான் அந்த வார்த்தையா இருந்து மோசஸ் மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் எல்லா ப்ராஃபிட் கிட்டயுமே பேசியிருக்காரு. சோ இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ஜீசஸ் பிறந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் பூமிக்கு வந்தாருன்னு கேட்டா கிடையாது. ஃப்ரம் த பிகினிங் கடவுள் கூட இருந்த கடவுளுடைய வார்த்தை தான் மாமிசமா உருவெடுத்துச்சு.